ஹாய், இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 150 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதில் இதில் 2 பிரிஞ்சி இலை, 2-3 துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, 2 துண்டு ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து மசாலா நல்லா பொரிஞ்ச உடனே இதில் 2லேருந்து 3 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த குழம்புக்கு தேவையான பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு 1 துண்டு தேங்காய் பத்தை சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதை எல்லாத்தையுமே ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2லேருந்து 3 அளவுக்கு தக்காளி பழம் எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தக்காளி உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை எடுத்து அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. மசாலாவெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூளில் நீங்கள் சோம்பெல்லாம் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா கரம் மசாலா தேவையில்லை. இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் வெறும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்குறேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கனையும் இது கூட சேர்த்து மசாலாலாம் நல்லா சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டுட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு குக் பண்ணிங்கன்னா சுவையான சிக்கன் குழம்பு தயார்.